எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாசம் கூட முழுசா இல்ல. ஆமா ஆமா. சீமான் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். எடப்பாடி நாளைக்கு தொடங்க போறார். களத்துல 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கேன்னு சொன்ன விஜய் இன்னும் பிரச்சாரத்தை தொடங்கவே இல்லை. எப்ப ஏதுன்னு ஒன்றும் தெரியல. திமுக சிஷுவல் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்காங்க. ஆனா களத்துல விஜய் சொன்ன மாதிரி இல்லாம டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிதான் இருக்கு. எந்த பலம் எப்படி, விஜய் எப்படி? விஜய் வளகாப்பு ஃபங்க்ஷன்ல போயிட்டு வந்துட்டாரா? வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்தாருன்னா பொறுமையா ஆரம்பிப்பாரு. நீங்க என்ன பங்களா பெருசா இருக்கிறதுனால, கேட்டு பெருசா இருக்கிறதுனால எட்டி பார்க்க முடியல. அவர் பொறுமையா ஆரம்பிப்பாருங்க. நீங்க வந்து கடைசி ஒரு நாள் பிரச்சாரம் அவருக்கு போகுது 40% ஓட்டு கிடைக்கும். 1 மாசம் கூட முழுசா இல்ல, ஒரு நாள் பிரச்சாரம் போதுங்க அவருக்கு 40% ஓட்டு கிடைக்கும். சீமான் முதல் ஆளா களத்துல குதிச்சு அவர் பாவம், அவர் 8% அதை தக்க வைக்கிறது அவருக்கு இந்த வாட்டி பெரும்பாடு. விஜய் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணாலே போதும், விஜய் ஒரு வீடியோ போட்டாலே போதும், நமக்கு 45% 50% நம்ம ஆட்சிக்கு வந்துடும் அவங்க நினைச்சிட்டு இருந்தா நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். புதிய கட்சி எல்லாருக்கும் முன்னாடியில பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும். எல்லாருக்கும் முன்னாடியில தேர்தல் அறிக்கை வரணும் இல்லையா? விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு எப்படி கமல் அவர்கள் சொன்ன பெண்களுக்கான மாத ஊதிய தொகையை, எப்படி பெண்களுக்கான மகளிருக்கான உரிமை தொகை திமுக எடுத்ததோ, அந்த மாதிரி சில திட்டங்களோட விஜய்ல ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ விஜய் சொன்னது திமுக காப்பி அடிக்கிறாங்க, அப்ப அதிமுக காப்பி அடிக்க சொல்றதுதானே அவருக்கான கிரெடிபிலிட்டி. அவர் லேட் பண்ணக்கூடாது. சீக்கிரம் நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணுங்க. தேர்தல் அறிக்கைலாம் எப்போ வந்திருக்கணும், முழுமையான தேர்தல் அறிக்கை வந்திருக்கணும். வேட்பாளர்கள் வந்து கிட்டத்தட்ட எப்படி தனியாக தான் போட்டி விடுறோம், கூட ஒரு ஆளும் கிடையாது. அப்ப என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு முதல்கட்ட வேட்பாளர்களாச்சும் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும்ல. அட்லீஸ்ட் ஒரு 50 முதல்கட்டமா 50 வேட்பாளர் அறிவிக்கிறோம், ஒரு அறிவிப்பு வந்திருக்குல்ல. எதுவுமே நடக்கல. முன்னாடிதான் ஸ்லோவா இருந்தீங்க, 30 நாள் கூட இல்ல, இன்னும் ஸ்லோவா இருக்கீங்கன்னா நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல.